ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. முழுமுதல் நாயகனாய் இக்கலிதனை களியென்ற பாவ நிலைகளில் மூழ்வதற்கு முன்பாக தம்முடைய புண்ணிய நிலைதனை கொண்டு மூழ்கவிருந்து அழியவிருந்த அருள் உலகத்தில் இருக்கின்ற நல் மாந்தர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தெளிவுபடுத்தி இறை நூலாய் ஆதி இறை நூலின் அற்புத அருள் வடிவாய் மாற்றி நிற்கின்ற அருள் நிலை கொண்ட சித்தனே, அவ்வாறு மூழ்கவிருந்த மாந்தர்களை தம்முடைய கர்ம தீவினைகளினால் கலியுகமதில் மூழ்கவிருந்த மாந்தர்களை மூழ்க விடாது காத்து நின்ற முதல் சித்தனாய் முதன்மை சித்தனாய் அம்மூலாதார சித்தனாய் இருந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் மூலாதார கணபதியாய் முழுமுதல் கணபதியாய் கன்னி மூலவன் பேரானந்தம் கொண்டு இணை பெருநூல்தனிலே இன்பகரமாக அமர்ந்து நல் வாழ்த்து நிலைகளை சித்தனுக்கு வழங்குகின்றோம். சித்தனை நாடியோர்களுக்கு சூட்சம ஆசிகளை இணைந்து வழங்குகின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி யாம் உரைக்கின்றோம். அருள்நிலை உரைகள் அது இறைநிலை உரைகள். இறை உரைக்கின்ற உரை என்பதை இந்நிலை கொண்டு உணர்வோர் யாவரும் இந்நிலை அடைவார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். தேடி தேடி அலைந்த நிலை யாவும் இத்தேவனை காண்பதற்கு தானே என்று யாவரும் கோயில் வளாகங்கள் செல்வதை விட சித்தனுடைய சச்சங்கம் எங்கு நடக்கின்றது, சித்தர்கள் உரை எங்கு நடக்கின்றது, எப்பொழுது நடக்கும் என்று அவா கொண்டு நூல் தாங்கிய சீடர்களுடைய ஆசி உரைகள் அவர்களுக்குள் இருந்து சித்தர்கள் நடத்துகின்ற இறை சச்சங்க பெருவிழாக்களை காண பெரும் படையெடுத்து வந்திருப்பார்கள். எங்கு நடக்கும் அவ்வற்புத நிலை அங்கு கோயில் வளாகங்களில் சென்றால் விக்கிரகங்களை தானே காண முடியும். ஆனால் இங்கு வந்து நின்றால் உம்முடைய சச்சங்க நிலைதனில் வந்து நின்றால் சிவமகா வாழை சித்தனை காண்கின்ற பொழுது சிவத்தை காணலாம், சிவநூல் தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து சித்தர்களை காணலாம் என்ற அருள் நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் நிச்சயமாக உன் சச்சங்க பெருவிழாக்களில் கலந்து கொள்ள தம்முடைய இகலோக அனைத்து விழாக்களையும் விட்டு வந்து நிற்கின்ற உயர் நிலைகள் நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் கணநாதன் கணங்களின் பெருநிலைதனை உள்ளுக்குள் ஒரு நிலையாய் கொண்டவன் இப்பிரபஞ்சத்தின் கணத்தை தாங்கிய சித்தனாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம். பிரபஞ்சத்தின் வடிவாய் அவ்வடிவுதனை சுருக்கிய ஓர் வடிவாய் சூட்சம நூலின் அருள் வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு சூட்சம நூல்தனை சுருக்கி உள்ளுக்குள் கொண்டிருக்க கொண்ட நூலை உம்மை கொண்டோர் யாவருக்கும் பகிர்ந்த நூல்கள் யாவும் விருட்சமாய் வளர்ந்திருக்கின்ற அச்சூட்சம ஆசிதனையும் யாம் கணநாதன் வழங்குகின்றோம். உம்மை வாழ்த்துகின்ற இவ்வேளைதனில் என்று அதனை உரைத்து அதற்கான ஆற்றல்தனை நூலுக்கு பகிர ஆற்றல்தனை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு பரிணாமங்களில் அவை விரைந்து வளர்ந்து கொண்டிருக்க அவை யாவும் விண்ணுலகத்தில் இருக்கின்ற நிலைகள் யாவற்றையும் அறிந்துரைக்கின்ற அரும் நூலாய் மாறியிருக்கின்றவாறு அவற்றின் பரிமாணம் உயர்ந்திருக்கின்ற அருள் நிலைதனை யாமா கண்ட நிலையினால் அதனை நீர் கொண்டிருக்கின்ற பொழுது உம்மை நாடிய சீடர்கள் அப்பரிமாண நிலைதனை கொண்டிருக்கின்ற பொழுது அதில் காண்கின்ற அருள் காட்சிகளையும் அருள் உரைகளையும் உம்மோடு உரைத்து பகிர்ந்து தேவர்களும் உள்ளுக்குள் அமர்ந்து இயல்பு நிலைதனில் நல் இறை உரையாடல்களை சித்தனோடு நிகழ்த்து நிற்கின்ற அருள் நிலைதனை கண்ட நிலைதனை யாம் சித்தனுக்கு உணர்த்தி அந்நிலைகள் விரைவாக நிகழ்ந்தேறுகின்றவாறு நூல்கள் பரிமணித்திருக்கும் என்ற நிலைதனை யாம் உணர்த்த வைத்ததற்கு பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம். சித்தனே நீர் வாழி என்று. அரும்முனைலைகள் அது அமர நிலைகளில் அமர்கின்ற பொழுது உணர்ந்து விடலாம் என்று இருக்க அவ்வாறு அமர நிலை எது என்பதை
உணர்வதற்கு ஒரு நிலை வேண்டுமே. அந்நிலை எங்கு கிடைக்கும்? அது சித்தனை காண்கின்ற பொழுது கிடைக்கும். சித்தனை கண்டு உள்ளுக்குள் அவனை கொண்டு இருக்கின்ற பொழுது அமர நிலைதனில் நம்மை அமர வைப்பான் என்ற நிலையை உள்ளூர சூட்சம நூல்கள் உரைத்த நிலையை எல்லாம் உணர்ந்து உம்மை எக்காலத்திலும் பிரியா நிலைதனில் உம்மோடு இணைந்து வருவதற்காக தம்மை எவ்வளவு பணி நிலைகள் இருந்த பொழுதும் அப்பணி நிலைகளிலிருந்தெல்லாம் தம்மை ஓய்வுபடுத்தி கொண்டு உம்முடன் இணைந்து ஓயாது உழைத்து பிரபஞ்ச மாற்றத்திற்காக இணைகின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற பணி நிலையில் வருகின்ற பேரானந்தத்தை விடவும் பொருள் நிலைகளை விடவும் உம்மோடு இணைந்து செய்கின்ற நிலையில் அருளோடு பொருள் நிலைகள் பெற்று பேரானந்தம் பெற்று பெருமகா இறை நூல்களையும் பெற்று நின்று நல் சித்தர்களாய் சீடர்களாய் அமர நிலை கொண்டவர்களாய் உம்மோடு அமர்ந்து அருள் ஆசி உரைக்கின்ற பெருமகா மகான் நிலை கொண்ட சீடர்களாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை நீர் கொடுக்கின்றீர், கொடுத்து கொண்டிருக்கின்றீர். அதனை சீடர்கள் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்தி உரைக்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் ஒரு நிலை, அது சரணாகதி என்ற ஒரு நிலைக்கு கிடைக்கும் அப்பெருநிலைகள் என்பதுதனை உணர்ந்தோர் யாவரும் சரணாகதி உள்ளுக்குள் சரியாது அவர்கள் அதை சரியாக வளர்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலைதனையும் உணர்த்தி அவ்வாறு சரணாகதி உயர்கின்ற பொழுது பெருமகா இறை நிலையை உணரலாம். உணர்ந்த நிலையிலிருந்து உயர் நிலைகளை உயர்த்தி கொண்டே இருக்கலாம் என்ற நிலைதனையும் உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். கணநாதன் மூலாதார நாயகன் வந்தமர்ந்திருக்க இவ்வுரைதனை கேட்கின்ற பொழுது ஆதி இறைநூலை சூட்சமமாய் கொண்டிருப்போரின் மூலாதார கனலது எழும்பி அது துவாத சாந்தத்தை தொட்டு நின்று தூய நூலாய் என்றும் தூய்மை நிலை கொண்ட ஆதி இறை நூலின் அருள் ஆற்றல் உரைகள் அவர்களுக்குள் எழுகின்ற அருள் ஆற்றல் நிலை இவ்வுரையிலிருந்து பகிரப்படுகின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். கணநாதனின் உரைகள் நல் கணமான உரைகள் எக்கணங்களையும் அழைத்து ஆசி உரைக்கும் அருள் நிலை கொண்ட சூட்சம நூல் கொண்ட சிவசித்தனின் அருள் ஆற்றல் கொண்ட நிலையிலிருந்து இக்கணநாதன் அமர்ந்திருக்க கணநாதனின் உரைகளை உள்ளுக்குள் கணமாய் அமர்ந்து கொள்வோர் யாவரும் சிவகணங்களை சூழ் அமர்த்தியவர்களாய் சரணாகதி நிலையினால் அந்நிலை நிகழ்ந்தேறும். அவ்வாறு சிவகணங்களை தம் சரணாகதி நிலையினால் சித்தனினுடைய அருள் ஆசியினால் சூழ் அமர்த்தி யாவரும் சூட்சம நூலினை பெற்றவர்களாய் அதன் பரிமாணங்கள் உயர்ந்து நிற்பவர்களாய் வளர்ந்து நிற்கின்ற அருள் ஆசிதனை கணநாதனை இக்கணதனில் வழங்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உண்ண உணவு வேண்டும் என்ற நிலையில்தான் உயிரது வளர்ந்திருக்கும் என்றுரைத்தான் மூலன். அவ்வாறு உடம்பை வளர்க்கின்ற நிலையறிந்து உயிரை வளர்த்து கொண்டான். அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் இன்று ஆதி இறைநூலின் உரைகளை கேட்டு உள்ளத்தை தெளிவு செய்து கொள்வோர் யாவரும் நல் தெளிவு ஞானம் அடைந்தவர்களாய் தெளிவான உயர்நிலை கொண்ட சிவத்தின் நிலைதனை உள்ளுக்குள் களங்கமில்லாது தெளிநிலை ஞானத்தால் உள்ளுக்குள் தெளிந்து கொண்டவர்களாய் தெரிந்து கொண்ட நிலைதனில் உள்ளுக்குள் தெரிந்திருக்கும் யாவருக்கும் சிவசூட்சம நூலின் ஜோதி நிலை அஜோதி நிலைதனில் அவர்கள் காணலாம். இணை பெருமகா இறை நூல்கள் யாவற்றையும் அவர்கள் உள்ளுக்குள் கொண்டமர்ந்து இறை நூல்களாய் யாவரும் வலம் வந்து அவ் ஈசனின் அருள் வடிவாய் ஒவ்வொரு மாந்தனும் வலம் வரலாம். அது சிவமகா வாழை சித்தனை ஈசனென்று இமை பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை இக்கணம் உணர்த்த வைத்த உரைக்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உம்மை ஈசனின் அருள் வடிவு என்பதை ஈசனின் திருவடியாய் உம் அடிதனையும் நினைத்து உம்மை முழுமுதலாய் அச்சிவத்தின் அருள் வடிவாய் பிரபஞ்ச வடிவாய் உள்ளுக்குள் ஏற்று நிற்போர் யாவரும் அப்பிரபஞ்ச நூலாய் நீர் தவமிருந்து பெற்ற நூலை உமக்குள்ளிருந்து யாவருக்குள்ளும் கங்கா நதி நீராய்
பாய்த்து அவர்களை புண்ணியவானாக மாற்றி நூலினை தாங்க ஓர் புண்ணியம் வேண்டும். அப்புண்ணியத்திற்கு முதல் நிலையாய் கங்கா நதி நீரில் அவர்களை சூட்சமமாய் நீராடச் செய்து ஆடிய நிலைதனில் அவர்கள் நாவிற்குள் நடனமாடும் ஆதி இறைநூல் என்ற நிலைதனை உணர்த்த வைத்து அதனை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உயர்மகா சூட்சம நிலைகளை சூட்சமமாய் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே உம்மை இயல்பு நிலைதனில் உணர்ந்தோர் யாவரும் இயல்பு நிலைதனில் பிரபஞ்சத்தை உணர்கின்றார்கள், பிரபஞ்சத்தை காண்கின்றார்கள், பிரபஞ்சமாயிருக்கின்ற சிவத்தை காண்கின்றார்கள். ஆதியிலிருந்து இதுவரை இருந்த அனைத்து சிவன் நிலை கொண்ட நிலையில் இருக்கின்ற அவ்வுயர் சித்தர்களை எல்லாம் வடிவதலில் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை இருக்க அந்நிலை பெருமகா நிலை என்று உள்ளுக்குள் எப்பொழுதும் கொண்டிருக்க அவர்களும் உன்னிலைதனை கொண்டு வலம் வருவார்கள். சிவமகா வாழச்சித்தனின் அருள் சீடன் என்ற நாமத்தை பெற்றென்று உணர வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவருக்கும் தம் நிலை உயர்நிலையை எட்ட வேண்டும் என்றுதான் இருக்க, ஆனால் அதற்கு தம்மை தாழ்த்த வேண்டும். தம்மை தாழ்த்துவதென்றால் உள்ளுக்குள் தாழ்ந்திருப்பது தம்முடைய நிலையினால் ஏதுமல்ல. தாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சி கூட இறை கொடுக்கின்ற அருளாற்றலினால் நடக்கின்றது என்ற அளவிற்கு தம்மை இறையின் பால் தாழ்த்தி நிற்க இறையாக யாவரும் உயர்ந்து நிற்கின்ற உயர் நிலைதனை ஆதி இறை நூலிலிருந்து அற்புத நிலையாய் இவ்வதிகாலை வேளைதனில் ஆதி கணபதிதனை அழைத்து நல் ஆசிகளை வழங்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். உயர்மகா ஞான நிலைகளை எடுத்துரைக்க உயர் நூல்கள் ஆங்காங்கு எத்தனைத்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் நல் இன்முகம் கொண்டு நல் இனிய ஆற்றல் கொண்டு இறை ஆற்றல் கொண்டு சிவத்தின் பேராற்றல் கொண்டு சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றலாய் அதனை மாற்றி நின்று நூலுக்கு ஆற்றல் கொடுத்து நூலுக்குள் இக்கணநாதனை ஆற்றலாய் அமர வைத்து நல் கணப்பொழுதை எக்கண நேரங்களாக இருந்த பொழுதும் அவை யாவற்றையும் நல்கண நேரங்களாய் மாற்றி அமைக்கின்ற அருள் ஆற்றலை சூட்சமமாக பெற்ற சித்தனே அதனை இயல்பு நிலைதனில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர் என்ற நிலைக்கு இது ஒரு சான்று. இதுபோல் உம்மை ஏற்று நிற்போர்கள் எக்கண நேரங்களிலும் நல்கண நேரங்களையே உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். செய்கின்ற செயல்கள் யாவற்றிலும் உயர்நிலை வெற்றி நிலைகளும் அவற்றினால் நல் பயன் நிலைகளையும் பெற்றிருக்கின்றார்கள். பெற்ற நிலைதனை உம்மோடு பகிர்ந்திருக்கின்ற பொழுது உம்மோடு அதனை பகிர்ந்து அதன் மூலம் பேரானந்தம் கொள்கின்ற பொழுது பெற்ற நிலை மேலும் பேரானந்தமிக்க நிலையாக மாறியிருக்கும். மென்மேலும் உயர்நிலைகள் உம்மோடு அருளால் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நிலைதனை உணர வைத்த உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாவையும் சிவமகா வாழை சித்தனை நாடிய நிலையினால் அவன் நாடியிலிருந்து வருகின்ற உயர்நிலை ஆற்றல்களினால் பேராற்றல்களினால் பெருமகா இறை ஆற்றலினால் நிகழ்ந்தேறுகின்றது என்பதை நன்மதி கொண்டு உள்ளுக்குள் ஏற்றிருக்க அவர்கள் நின்மதி பெற்று உம்முடைய மதி பெற்று தன்மதிக்குள் நிம்மதி பெற்றவர்களாய் அவர்கள் வளம் வந்திருப்பார்கள், வரம் பெற்றிருப்பார்கள் என்ற நிலைதனை யாம் உணர்த்த வைத்த அருள் ஆற்றல் மிக்க ஆசியாய் இதனை மாற்றி அமைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாவருக்கும் உயர்நிலைகளை கிட்ட தம்மை உள்ளூர உணர்ந்து தம்மிடம் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை ஆதி இறை சித்தனிடமிருந்து வருகின்ற அருள் உபதேசங்களின் மூலமாக மாற்றி கொண்டிருக்கின்ற வேளைதனில் அவர்கள் மகா நிலையாக உன்னத நிலைதனை உணர்ந்த மகான் நிலைக்கு அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். அது நிச்சயம் நிதர்சனம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது, நடந்தேறி கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற வேளைதனிலும் அதனை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை இப்பொழுது நற்பொழுதாய் மாற்றி உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவருக்கும் உயர்நிலைதனை கொடுப்பதற்கு உயர் சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே உம்மை ஏற்றுக்கொள்வோர் நிச்சயமாக உயர்நிலைதனை அடைகின்றார்கள். அதை ஏன் உரைக்கவில்லை என்று
நூலிடம் சூட்சமமாக வினவி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சீடர்களும் ஆங்காங்கு அகத்தியா உமக்கு இது தெரியுமே, சித்தனே இது உமக்கு தெரியுமே, சிவமே இது உமக்கு தெரியுமே, எந்நிலை எந்நிலை என்று எமக்கு உரைக்கக்கூடாதா என்றிருக்க, அந்நிலை எந்நிலை என்று உரைத்தால் இந்நிலைதனில் சித்தனை விட்டு விலகி விடுவீர்கள். ஏனென்றால் அவை யாவும் உங்களுக்கு வேண்டிய நிலை, ஆனால் நீங்கள் வேண்டா உயர்நிலை என்பதினால் அதனை உரைக்காது யாவற்றையும் உள்ளுக்குள் அமிழ்த்தி ஆழ்த்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள். அதனை ஏற்கின்ற காலம், அவை நடந்தேறுகின்ற காலங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு சீடர்களுடைய உயர்நிலை, சித்தனை நாடி நிற்கின்ற ஒவ்வொரு சரணாகதி கொண்ட அடிமட்ட தொண்டன் உயர்மட்ட தொண்டன் என்ற வேறுபாடு இல்லை இங்கு என்ற நிலைதனையும் உணர்த்தி யாவரும் முதன்மை சீடர்களாய் அமர்ந்திருக்க அனைத்து சீடர்களுக்கும் எவ்நிலை உயர்நிலை வரும் என்பதை அவர்கள் உள்ளம் ஏற்று நிற்கின்றவாறு பக்குவம் அடைகின்ற பொழுது நிச்சயமாய் ஒவ்வொரு இறை நூல்களிடமிருந்தும் சித்தர்கள் எச்சீடன் உயர்நிலைதனை அடைவான் என்பதை உள்ளூர உணர்வதற்வாறு அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற காலங்கள் விரைந்து வந்திருக்கும். அது அவர்கள் சரணாகதியை உயர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு இறை சூட்சம நிலைகளை சூட்சம நூல் கொண்டு சூட்சமமாய் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சூத்திர சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெருமகா சூட்சம நிலைகளை எல்லாம் மிக எளிதாக சூட்சம நூலில் கொண்டு சூட்சம நூல்களை கொண்டு நிகழ்த்தி கொண்டு இயல்பு நிலைதனில் ஈசனின் அருள்வடிவாய் ஈசனாகவே வலம் வருகின்ற இகலோகத்தில் இருக்கின்ற சித்தனே வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இகலோகத்திலிருந்து பரலோகத்தையும் உணர்ந்தவனாய் தம்மை நாடுவோர்களுக்கும் அந்நிலைதனை கற்று கொடுப்பவனாய் கற்று கொடுக்க நல் கருவியாய் ஆதி இறை நூலை கொண்ட சித்தனே நூலாய் அமர்ந்த சித்தனே வாழ்த்துகின்றோம். ஏடு கொண்டு எழுதா ஏடு, ஆனால் உள்ளுக்குள் இருந்து உயர் ஞானங்களை இளவைக்கின்ற ஏடு. உம்மை ஏற்றோருக்குள் இருந்து அது எழுந்திருக்கின்ற வேலை எவ்வேளை சரணாகதி உயர்ந்திருக்கின்ற வேலை என்ற நிலைதனை நல்நிலையாய் உணர்த்த வைத்த சித்தனே மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்றோம். ஒரு நிலையை வெவ்வேறு நிலையாக உணர்த்துகின்றோம். அவ்வாறு வெவ்வேறு நிலையில் இருப்பது யாவும் ஒரு நிலை சரணாகதி என்ற ஒரு நிலை. அது சித்தனை உள்ளுக்குள் தாழ்வணிந்து நிற்கின்ற நிலை என்பதை உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது எவ்வித வெவ்வேறு மாற்று நிலை உரைகளும் தேவையில்லை. மாற்றி மாற்றி ஒரு நிலைதனையும் உரைக்க வேண்டியதல்ல. ஓருரை சரணாகதி என்ற நிலைதனில் நூலினை பெறலாம். பெற்ற நூலினை வைத்து யாவரும் பிறருக்கு கற்று கொடுக்கலாம். இறையாக கற்று இறையாக அமர்ந்து கற்றும் கொடுக்கலாம் என்ற நிலைதனை உள்ளூர உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இறைமகா பெருநூல்களெல்லாம் சூட்சமமாய் வளர்ந்து கொண்டிருக்க அவை யாவும் இக்கலிதனில் சூட்சம நிலையில் அமர்ந்தவை. அவை யாவும் இயல்பு நிலைதனில் அமர்ந்து இக்கலிதனில் இருக்கின்ற களியை அகற்றி ஒவ்வொரு மாந்தனையும் சூட்சம நூல் சுமப்பவனாக மாற்றுகின்றவாறு அருள் ஆற்றல்தனை கொண்டு நல் பணி செய்கின்ற நூலாய் அவைகள் யாவும் வளர்ந்திருக்கின்ற அருள் நிலைதனை கண்டோம். கணநாதன் என்ற நிலைதனை உணர்த்தி அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் பெருநிலைகள் பெருமகா இறை நிலைகளை இக்கணத்தில் நல் இன்பகரங்கொண்டு வாழ்த்த வைத்த நிலைதனில் நல் ஆசி நிலைகளாக இணைத்து உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று அகமகிழ்வோடு வாழை சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் கணநாதன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.